இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழராக காணப்படுகிறார்கள். குறிப்பாக பத்ர் யுத்தத்திலே அவர்களுக்கென்று ஒரு தனியான வரலாறு இருக்கிறது. பத்ர் யுத்தத்தில் மிக உக்கிரமமாக ஈடுபட்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த போராட்டத்தின் முன்னே அவர்களுடைய தந்தை வந்து நிற்கிறார். அதாவது குறைஷியர்களுடைய தரப்பிலிருந்து முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வந்த ஒருவராக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை வந்து நிற்கும் போது, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையை வெட்டக்கூடாது, அவரோடு போராடக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் ஒதுங்கி செல்கிறார்கள். இருந்தாலும் கூட திரும்ப தந்தை முன்னால் வருவதை பார்த்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையோடு போராடி குஃப்ரோடு தீனை, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த பத்ர் களத்திலே, யுத்த களத்தில் தந்தையோடு போராடி தந்தையை கொலை செய்த வரலாற்றை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் முஜாதிலாவினுடைய 22வது வசனத்தை இறக்கி வைக்கிறார். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாத்தூன மன் ஹத்த அல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைக்கிறவர்களோடு உறவு வைக்க மாட்டார்கள். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைத்து எதிர்த்து நிற்கிறவர்களோடு நேசம் வைக்க மாட்டார்கள் என்கிற இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் இறக்கி வைத்ததாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு சத்தியத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதராக, ஈமானிய உறுதிமிக்க ஒருவராக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல யுத்தங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கலந்து கொண்டது போல தலைமையும் தாங்கி சென்றிருக்கிறார்கள். அதுபோல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகும் பல போராட்டங்களிலே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்திருப்பதை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலக பற்றில்லாத ஜுஹுத் என்கிற ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள் என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக தனிப்பட்ட ரீதியில் 400 தங்க காசுகளை, தீனார்களை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தங்க காசுகளை தனக்கு பயன்படுத்தாமல் தேவையுடையவர்களுக்கு அதை பங்கீடு செய்து கொடுத்தார்கள் என்பதை வரலாறு பெருமையோடு பதிவு செய்கிறது. ஏனென்றால் அவர்கள் மறுமை மீது உறுதியான நம்பிக்கையோடும் அல்லாஹ்வின் மீது அதிகமான அன்பும் பற்றும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக காணப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு சுமார் 15 ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதிலே சஹீஹ் முஸ்லிமிலே இவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸும், சுனன் திர்மிதியிலே இவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸும் இடம்பெறுகிறது. மொத்தமாக இவர்கள் 15 ஹதீஸ்களை அறிவித்ததாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அதாவது உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று விரும்பிய நபர்களுள் ஒருவராக காணப்படக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தங்களிலே கலந்து கொண்ட, மார்க்கத்தில் அதிக ஈடுபாடும் பற்றும் கொண்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் 15 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் எனும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மார்க்கத்தை கற்கிற எல்லோரும் உலமாக்களாக மாறுவதில்லை என்கிற ஒரு அம்சம் இதன் மூலம் நமக்கு புலப்படுகிறது. மார்க்கத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய அடிப்படையான அறிவுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆனால்
மார்க்கத்தை கற்றுக்கொண்டோம் என்பதற்காக நாம் ஆலிம்கள் என்கிற ஒரு நிலையை அடைந்துவிட முடியாது. இங்கே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க அறிவு இல்லாமல் இருக்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் 15 ஹதீஸ்களைத்தான் அறிவித்தார்கள் என்பதிலிருந்து இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ கல்வியை தேடுவது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்மிடம் இருக்கிற அறியாமையை போக்குவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க கல்வியை நாம் தேடுகிறோம் என்றால் அதனுடைய நோக்கம் ரஃபுல் ஜஹ்லி அன் நஃப்ஸிஹி, நம்மிடம் இருக்கிற அறியாமையை நாம் போக்குவது. அதற்கு பிறகுதான் அதற்குரிய ஜக்காத்தாக மற்றவர்களுக்கு அதை நாம் கற்றுக் கொடுப்பது இடம்பெற வேண்டும். இன்று சிலர் கல்வியை தேடுவதே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என்கிற நிலையில் இருப்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. கற்கிற கல்வியை கொண்டு அவர்கள் அமல் செய்வதில்லை, தங்களுடைய அறியாமையை உணர்ந்து கொள்வதில்லை. ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள், அதை தொடர்ந்து உடனடியாக முஃப்திகளாகவும் ஆலிம்களாகவும் அவர்கள் மாறிவிடுகிற ஒரு கவலையான காட்சியை நாம் பார்க்கிறோம். கல்வியை தேடுவது நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கும் நம்முடைய ஜஹிலை போக்குவதற்கும் நாம் அல்லாஹுவை சரியான முறையில் வணங்குவதற்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அடுத்ததாகத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயத்தில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே அவர்கள் தனக்கு பிறகு கலீஃபாவாக நியமிக்கப்பட வேண்டிய ஒருவராக அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்களை அடையாளம் கண்டார்கள். இருந்தாலும் கூட உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே ஷாமிலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய இடத்திற்கு நியமிக்கப்பட்ட அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாஊன் அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு அவர்களுடைய 58வது வயதிலே ஜோர்தானிலே வஃபாத்தானார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே இவ்வாறான ஒரு மிக முக்கியமான ஆளுமையாகிய அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பாடமாக கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தருகிற படிப்பினைகளை எல்லாம் எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.